அவரே ருத்ரன், அவரே இந்திரன், அவரே வருணன், அவரே நான் சொல்லலாமே. அவரே நான். என் மூக்கு அவரே மூக்கு, காது அவரே காது, பிராணன் அவரே பிராணன், ஆத்மா அவரே ஆத்மா. ஏன் சொல்றோம்னால் அவருங்கிறத வச்சுன்னு தானே ஒன்று 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 ஒன்றா சிட்டிக்கப்பட்டிருக்கு. அப்போ இது இத்தனை அவர்னா மண்ணை வச்சுட்டோம். மண்ணு குடம், மண்ணு பொம்மை, மண்ணு சுவரு, மண்ணு வீடு, மண்ணு பாத்திரம் சொல்லலாமே. எதெல்லாம் மண்ணால் படைக்கப்பட்டிருக்கோ மண்ணு மண்ணு மண்ணுன்னு சொல்ல மாட்டோமா? சாமி மண்ணு குடம் நீரே மண்ணுன்னு சொல்கிறதானே, குடம்னு சொல்லணுமா? இப்போ நான் மண்ணு சுவருன்னு வேண்டாம் சாமி, எல்லாம் மண்ணு தானே. அப்போ வெறும் மண்ணுன்னு சொல்லுமே, என்ன சொல்ல மாட்டேன். ஏன்னா என்ன ஆபத்து வந்துருப்பாருங்க. மண் சுவர்னா இந்த உருவம் தெரியறது, பேர் தெரியறது. மண் குடம்னா அந்த உருவம் தெரியறது, பேர் தெரியறது. மண் பொம்மைனா அந்த உருவம் தெரியறது, பேர் தெரியறது. இதில் பொம்மை, சுவரு, குடம் இந்த மூணு பேரையும் கொஞ்சம் எடுத்துருங்க. எடுத்துட்டு மண்ணு மண்ணு மண்ணுன்னு சொல்லுங்க. வித்தியாசம் தெரியுமா? தெரியவே தெரியும். ஆனால் உண்மை தான், இந்த மூணுமே மண்ணு மண்ணுங்கிறது தான் உண்மை. ஆனால் அந்த மண்ணால் ஆக்கப்பட்டதை சொன்னா தான் அது எதுக்கு இருக்குன்னு தெரியும். மண் சுவர், மண் குடம், மண் பொம்மை, மண் வீடு அப்படின்னா அந்த வீடு வேற பயன், குடம் வேற பயன், சுவர் வேற பயன், பொம்மை வேற பயன். ஆனால் அது அத்தனைக்கு மூலப்பொருள் ஆக்கப்பட்டது எது? மண். அதனால தான் மண் சுவருங்கிறோம். நல்ல தங்கத்தை வாங்கிட்டு வந்தோம், தக தகான்னு பெரிய மோதிரம் பண்ணி போண்டாச்சு. மண் தங்க மோதிரம். சங்கிலி போண்டார். கேரளாக்காரளாக இருந்தால் அனந்த பத்மநாப சுவாமியோ இல்லையோ, அதனால் தொப்புள் வரைக்கும் சங்கிலி போட்டு போவா. கேரளாக்காரர் இங்கேருந்து இவ்வளோ தூரம் சங்கிலி தொங்க, சரப்புளி சங்கிலின்னு பேர். அது ஆழ்வார் திருநெறி திருநெல்வேலி இந்த பக்கம் ஒன்றுலாம் போனா சரப்புளி சரப்புளின்வா. அப்படின்னா வடம் வடம் வட வடமாக போட்டிருப்பா. அவள் நகர்ந்து போகிறச்சவே அப்படியே அது கீழே ஒரு பதக்கம் வேற போட்டிருப்பா. அந்த பதக்கம் அசையத்தான் உயரமாக நடந்து போவா. அனந்த பத்மநாப சுவாமி ஆட்டம், திருவாட்டார் பெருமாள் ஆட்டம். அதே வேற ஒன்று இருக்கே, அட்டிகை, கழுத்தொட்டி பெண்கள் போட்டுக்கிறாள் இல்லையோ, இதுக்கு அட்டிகைன்னு பேர். அதுக்கு சங்கிலி சரப்புளின்னு பேர். தங்க சரப்புளி, தங்க சங்கிலி, தங்க அட்டிகை. நேர கடைக்கு போனேன், தங்கம் கொடுன்னு. சுவாமி என்ன தங்கம் வாங்க வந்தீரா, மோதிரம் வாங்க வந்தீரா? சங்கிலி தங்கம் தானே எல்லாமே. இப்போ அப்போ தங்க சங்கிலியா இருந்தானே, தங்க ஒட்டியானமா இருந்தானே, தங்க சலங்கையா இருந்தானே, தங்க அட்டிகையா இருந்தானே, தங்கம் கொடுன்னு தானே சொல்லணும்னா ஒட்டுக்க மாட்டார் கடைக்காரர். என்ன சங்கிலி விலை வேற, ஒட்டியான விலை வேற, அது பவுன் வேற, இது விலை வேற எல்லாம். ஆனால் தங்கம்னு தானே உண்மை. அதே போல பிரம்மமே ஆகாசம், பிரம்மமே பிருத்திவி, பிரம்மமே வாயு, பிரம்மமே பிரம்மா, பிரம்மமே ருத்ரன், பிரம்மமே நீங்க, பிரம்மமே நான், பிரம்மமே மூக்கு, பிரம்மமே நாக்கு, பிரம்மமே காது. தப்பில்லையே, எல்லாமே அதே தானே. இப்போ இந்த எண்ணத்துல தான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றோம். இப்போ நாம் பிரம்மம் நாம் பிரம்மம்னு ஏன் சொல்றோம்னா அவரே நான், அவரே நான்கிறதுக்காக உடனே கருட வாகனத்தில் உட்காந்து சங்க சக்கரெல்லாம் பிடிச்சிடலாமா? சாமி அவரே நான் சொன்னீரேன்னா, சாமி நான் என்ன சொன்னேன்னு பாரு. அவரே நான்கிறதுக்காக அவரே நானா? அவர் தான், நான் தான். இதை சொல்ல மாட்டீங்களோ? பின் அகம் பிரம்மாஸ்மின்னு அவரே அவரேங்கிறீர்கள். அதெல்லாம் இல்லை. அவர் தான் மகாலட்சுமிக்கு நாயகன், அவர் தான் உலகத்தை படைத்தவர், அவர் தான் கருட வாகனத்தில் வருவார், அவர் தான் ஸ்ரீரங்கத்தில் படுத்துட்டு இருப்பார், அவர் தான் திருப்பதிக்கு மேலே நின்றுப்பார், அவர் தான் திருக்குடந்தையில் படுத்துட்டு இருப்பார். சரி அவரே நான் சொல்லிட்டு கிடுகிடுன்னு திருப்பதி மலைக்கு மேலே ஏறி போய் அவருக்கு ரொம்ப களைப்பாக இருக்கான், கொஞ்ச நேரம் அவருக்கு பதில் நான் நிற்கிறேன்னா இல்லை, அதெல்லாம் செய்ய முடியாது. அவர் தான் நிற்கணும், நாம தான் இருக்கணும். இப்போ தெளிவாக இருக்கோ இல்லையோ? ஒன்னொன்னு வேற, சங்கிலி வேற தான், மோதிரம் வேற தான், ஒட்டியான வேற தான். ஆனால் அது அத்தனையும் மூலப்பொருள் தங்கமாகவே இருக்கிறபடியால் அப்போ அதை தங்கமேன்னு சொல்கிறோம். வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகே தேவ சத்தியம். இந்த பெயர் உருவ வேறுபாடுகள் வந்ததுன்னா சிருஷ்டி வந்துடுதுன்னு அர்த்தம். மண்ணு சுவர், இன்னும் ஞாபகம் வச்சுங்க, மண் சுவர், மண் பானை, மண் பொம்மை அப்படின்னு சொன்னால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். மண் 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 அப்படின்னா பிரளயத்தில் இருக்குன்னு அர்த்தம். பிரளயத்தில் இருக்குன்னா மண்ணாவே இருக்கும், மூலப்பொருளாகவே இருக்கும். சிருஷ்டிக்கப்படுறதுனால் அந்த மண்ணனுடைய உருவ வேறுபாடு பெயர் வேறுபாடு ஆகிடும். மண்ணத்தினுடைய உருவ வேறுபாடு தானே சுவர், மண்ணனுடைய பெயர் வேறுபாடு தானே சுவர். அப்பவும் சுவர்னு சொல்லச்சே தங்கச்சுவர்னு சொல்லிவிடா, மண் சுவர்னு சொல்லிடு. அதுங்க தப்பா பட போறதேன்னு தங்கத்தில் சுவர் பண்ண மண்ணை தான் பண்ணியிருக்கோம், மூலப்பொருளோட விடாமல் சொல்கிறோமோ இல்லையோ? அப்போ பிரம்மம் ஜகத், பிரம்மம் ஆத்மா, நான் ஆத்மா ஏன் சொல்லலாம்னால் அவர் தானே நான்.